இன்னொரு வீடியோ. சுவிஸ் டைம் வந்து 7:30 ஆயிட்டுது. வெளிச்சம் இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த கோட்டேச்சம் இருக்குது. நான் இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த கோட்டேச்சையும் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் கீழே இருந்து மேலே வரணும். காரில் வரணும்னு சொன்னால் பஸ்ஸில் வரனாலும் சேம் தான், சேம் ரோட் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். 7 கிலோமீட்டர். மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை கிலோமீட்டர் தான். அப்போ அதால் நானும் கிலோமீட்டர்னே சொல்கிறேன். இங்கே பக்கம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பெரிய மவுண்டன். இதுக்கு முன்னுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோகளில் இந்த மவுண்டனை வந்து கிளியராக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து க்ளவுட். இன்றைக்கு விடியலேருந்தே நார்மலாக மழை பெய்கிற மாதிரி மழை பெஞ்சு கொண்டு இருந்துச்சு. இது பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மூடிட்டுது. இப்போ வந்து பாருங்கள் 7:30 பாஸ் ஆகிட்டுது. பின்னேரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெளிச்சம் இருந்தாலும் ஃபுல்லாக மூடிட்டு பாருங்கள். ஒரு சில இடத்துல மட்டும் லைட்டாக தெரியுது. ஸ்டீல் ஸ்னோவும் இருக்குது மேலே. ஒயிட்டாக இருக்கிற எல்லாம் ஸ்னோ மெல்ட் ஆகலை. அந்த மலையோட ஹைட்லே தான் நாங்கள் இருக்கிற இந்த கோட்டேஜும் இருக்குது. இதுதான் நாங்கள் இருக்கிற கோட்டேஜ். இதில் தான் இருக்கிறோம் பாருங்கள். இந்த ஏரியா இப்போ மூடிக்கொண்டே வருது லைட்டாக. இப்போ நாங்கள் ஒரு 2 மலைக்கு அங்காள பக்கம் போயிருந்தோம், ஒரு சாக்லேட் ஃபேக்டரிக்கு. அங்கால நாங்கள் வரைக்குள்ள இந்த க்ளவுட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது அப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணி வர அது எல்லாமே அந்த க்ளவுட் எல்லாமே அடுத்த மலைக்கு, அடுத்த மவுண்டனுக்கு மூவ் ஆகி நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த மவுண்டன். இப்போ எங்களோட மவுண்டனுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அது வந்து கிளியர் ஆகுது. இந்த இப்போ மலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே மூவ் பண்ணி அடுத்த மவுண்டனுக்கு போகுது. சில வேளை அது இப்படியே வந்து இதையும் வந்து இப்போ மூடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி தான் இந்த என்னென்னு சொல்கிறேன், ஸ்காட்லாண்டில் மவுண்டன் சைட்டில் இருக்கிற ஆக்களோட லைஃப் இருக்குது. பாருங்கள், வீடுகளும் முற்று முழுதாக அப்படி தெரியாமல் போயிடும். முழுசாக அப்படியே மூடிடுது க்ளவுடில். இதே மாதிரி தான் ஸ்னோ டைமில் இருக்கும்னு நினைக்கிறேன். மலையில் உச்சியில் இருக்கிற ஸ்னோ இன்னுமே வந்து மெல்ட் ஆகலை, நார்மலாகவே இருக்குது. உண்மையில் இது ஒரு என்னென்னு சொல்கிறது, எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் எங்களுக்கு ரெஸ்க் எடுத்து 7 கிலோமீட்டர் மேலே கோட்டேஜ் எடுத்து புக் பண்ணியிருப்பாங்களே தெரியலை. அப்படி இருந்தால் தான் இதை பார்க்க முடியும். நாங்கள் நார்மலாக படங்களில் அந்த சீனரிகளில் பார்க்குற விஷயம் இங்கே வந்து நேராக நாங்கள் பார்க்குறோம். சில படங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து இதெல்லாம் பார்க்கலாம். சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக மவுண்டன், நடுவில் நேச்சுரல் பியூட்டி இஸ் பெஸ்ட். உண்மையில் இந்த பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, பீஸ்ஃபுல்லாகவும் வடிவாகவும் இருக்குது. உங்களுக்கும் சான்ஸ் இருந்தால் எப்படி நீங்களும் இந்த காலங்களில் வரணும். இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வந்தால் ஓகேயாக இருக்கும். வெளியாக வந்தால் வெளியே நான் நினைக்கல போயிலும் எல்லாம் ஸ்னோவாக இருக்கும். இங்கே உள்ள ஆக்களுக்கு ஓகே, பட் புதுசாக வராக்கள் கொஞ்சம் கஷ்டம். இங்கே பஸ்ஸெல்லாம் வந்து டைமில் தான் இருக்குது, எல்லா டைமும் கிடைக்காது. ஒரு நாளைக்கு 2-3 டைம் அந்த டைமில் எடுத்தால் தான், இல்லைன்னா இல்லை. ஸோ கார் ட்ரைவ் கொஞ்சம் ஆப்போசிட் சைட் ஹார்ட் தான் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம் இந்த காலங்களில் வந்தால். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.